இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் 1.18 கொஷின் பாருங்கள். சார்பு எஃப் சச் தட் ஆர்லேருந்து ஆர்க்கு இப்போ ஆர் நமக்கு தெரியும் ரியல் நம்பர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 3 சார்பாக கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ 2x + 7 x² - 2 3x - 2 சரிங்களா. இதை நம்ம எதுலேருந்து இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் வந்து -2 பாங்க லெஸ் தென் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் கொடுக்கல, லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்காங்க. -2ன்னா லெஸ் தென் கோடு கொடுக்கலனா -2க்கு கீழே. இப்போது உங்கள் சைடில் பென்சில் எழுதிக்கோங்க. -1 அதுக்கு கீழே பாருங்க 0 சரி. இப்போ -2ன்னும் போது அதுக்கு கீழே -3 -4 -5 -6 -7 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி இதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுவே இப்போது -2 ≤ x <3 இதுக்கு என்ன மீனிங்னா -2 -1 0 1 2 இந்த நம்பருக்குள்ளே வந்துச்சுன்னா நாம் இந்த சார்பை யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதே எக்ஸ் பாருங்க > ஈக்குவல் 3ன்னு வந்துச்சுன்னா 3 4 5 இந்த மாதிரி எக்ஸட்ரா 3லேருந்து கோடு கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து எடுக்கணும். கோடு கொடுக்கலன்னா அந்த நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 4. இப்போது 4ன்னும் போது இந்த 4 எதுக்கு வரும், என்ன சார்புக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த சார்புக்கு வருது 3x - 2க்கு வருது. அப்ளை பண்ணலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x - 2 இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 3க்குமே வரும் சரிங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x - 2 எக்ஸுக்கு பதில் 4 இருக்கா. இப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் 3 × எக்ஸ் இடத்துல 4 அப்ளை பண்ணால் 4 - 2ன்னு வருமா. 3 × 4 12 -2 இப்போ கழிச்சா என்ன வரும் 10ன்னு வருமா. இப்போ எஃப் ஆஃப் 4னா நமக்கு 10 சரிங்களா. அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. -2 எங்கே வருது, ரெண்டாவது சார்புக்கு வருதா. அப்போது என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் x² - 2 இது இந்த ஃபார்ம் வருமா. இப்போ இங்கே சேம் எக்ஸுன்ற இடத்துல வந்து -2 அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் எக்ஸுக்கு பதில் -2 ஸ்கொயர் அப்படியே வரும் -2 -2 ஸ்கொயர் பண்ணாங்கன்னா -× ப்ளஸ் ஆயிரும், 2 × 2 4 ஆயிடும் சரிங்களா. இப்போ 4 -2 கழிச்சா என்ன வரும் 2. இப்போ எஃப் ஆஃப் -2ன்னும் போது இதுக்கான ஆன்சர் +2. அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் போது எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1 ஆல்ரெடி நம்ம எஃப் ஆஃப் 4க்கு 10 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 4னா 10. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது 2 × எஃப் ஆஃப் 1. இப்போ நம்ம எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டு அது கூட வந்து இந்த 2ன்றதை வந்து பிரிக்கலாமா. இப்போது எஃப் ஆஃப் 1ன்றது எங்கே வருது பாருங்க, எஃப் ஆஃப் 1 + 1ன்றது ரெண்டாவது சார்புக்கு வருதா, இன்னும் 1 இருக்குது. இப்போ 1 x² - 2 அப்ளை பண்ணலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் x² - 2 இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு 1 கொடுக்கும்போது 1 ஈக்குவல் என்ன 1² - 2ன்னு வருமா. இப்போ கழிச்சு என்ன ஆகும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 1 - 2 லெஸ் பண்ணால் -1. இப்போ எஃப் ஆஃப் 1ன்னா நமக்கு -1. இப்போ இதை வந்து அப்ளை பண்ணலாமா. எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் 4க்கான ஆன்சர் நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 10 + நமக்கு 2 × எஃப் ஆஃப் 1க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1 சரிங்களா. ஈக்குவல் 10 + 2 × -1 கழிச்சா ப்ளஸ் × -2 × 1 2 கழிக்கும் போது என்னாகும் 8. அப்போது எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1க்கான ஆன்சர் 8 சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இப்போது எஃப் ஆஃப் 1 - 3 × எஃப் ஆஃப் 4 / எஃப் ஆஃப் -3. இப்போ எஃப் ஆஃப் 1க்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 1ன்னா என்ன வரும் -1ன்னு வரும். அதே போல் எஃப் ஆஃப் 4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 கண்டுபிடிச்சிருக்குமா.
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் 3க்கு மட்டும்தான். எஃப் ஆஃப் மைனஸ் 3 அப்படின்னா என்ன வரும்? இந்த மைனஸ் 3 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சார்பில் வருதா 2x + 7ல் அப்ளை பண்ணலாமா? இப்போது எஃப் ஆஃப் மைனஸ் 3 இதுக்கான ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இது தேவையில்லை, இப்போ என்ன எழுதிக்கலாம் 2x + 7 இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல மைனஸ் 3 ஈக்குவல் 2 × எக்ஸ்ன்ற இடத்துல மைனஸ் 3 + 7 2 × மைனஸ் 3 2 × 3 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 6 ப்ளஸ் 7 மைனஸ் 6 ப்ளஸ் 7 கழிச்சு என்னாகும் 1. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 3னா அதுக்கு ஆன்சர் 1. இப்போ இதை அப்ளை பண்ணலாமா? எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் எஃப் ஆஃப் 1க்கான ஆன்சர் என்ன? மைனஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கானது வேல்யூ 10 டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 ஈக்குவல் இப்போ மைனஸ் 1ன்றது அப்படியே வரும். மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 10 பெருக்குனா என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 10 30. இப்போ மைனஸ் 30 டிவைட் பை 1 கீழே 1 போட்டல 1 தான், போட்டலனாலும் 1 தான். இப்போ குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாமா? மைனஸ் 1ஐயும் மைனஸ் 30ஐயும் கூட்டினா மைனஸ் 31. இப்போ இதுக்கு ஆன்சர் மைனஸ் 31. சரிங்களா?